சிவசிவான் பேசுமான கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை குருவினர் பகவத்கீதை என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்புக்குரிய சிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலின் நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று சிவனே என் ஜீவனே என்ற தலைப்பில் பேச ஆசைப்படுகின்றேன். சிவன் சிவன் என்றால் என்ன? ஜீவன் என்றால் என்ன? சிவன் தந்தது இந்த ஜீவன். இந்த ஜீவன் தன்னை முழுமையாக்கி கொண்டு விட்டால் அது சிவன். ஜீவாத்மா பரமாத்மா என்று சொல்லுவார்கள். இதிலே ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய நமக்கு இந்த மண்ணில் வந்ததற்கு சில காரணங்கள் இறைவன் நமக்கு படைத்திருக்கிறான். அவரவர் வழியிலே இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதுதான். எல்லாரும் ஒரே முறையில இறைவனை அடைய முடியாது. இங்கே இறைவனை அடைதல் என்று சொன்னால் மனம் ஒன்றே பிரதானம். இதிலே இறைவனை எப்படி அடைவது? எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. பாடத் தெரிந்தவர்கள் பாடி பாடி பணிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாயே. ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுவார்கள். பாடி பரவி பணிந்து இறைவனை அடையலாம். படிப்படியா ஏறி சென்று இறைவனை கண்ணார கண்டு அந்த இறை சக்தியை, இறை ஒளியை அடையலாம். அவரவர் தொழில் முறையிலே நேர்மையாக இருந்து இந்த இறை சக்தியை அடையலாம். இப்படி ஒரு மருத்துவர் என்று சொன்னால் எப்பேற்பட்டாவது அந்த உயிரை காக்க வேண்டும். இது அந்த உயிரை காக்க இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அவர் அந்த தொழில் முறையிலேயே அந்த உயிரை காத்தால் இறைவனை அடைவதற்கான ஒரு வழிமுறையாகும். இப்படி செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது சிவசிவ அன்பே சிவம்
என்ற இந்த டெலிகிராம் சேனல் இறைவனை அடைய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதிலே உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பேசுகிறார்கள், பேசுவதை கேட்கிறார்கள், இறைவனுடைய ஆலயத்தில் சென்று பணி செய்கிறார்கள். இப்படி அவர் வழியிலே அந்த இறை சேவையை செய்கிறார்கள். இந்த ஜீவனை சிவனாக்குகிறார்கள். திருமூலர் சொல்லுவார், உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே வல்லற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்று சொல்லுவார். இந்த உள்ளம் அதுவே பெரிய கோயில். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜீவன் தான் சிவம் என்றால், உண்மை, நேர்மை போன்ற நன்னெறிகள், நல்ல வழிகள் ஆகியவற்றோடு நம் வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டால் இந்த ஜீவன் சிவனை அடையும். இதற்காக மலித்தலும் நீட்டலும் வேண்டா என்று வள்ளுவர் சொல்லுவார். இதற்காக பிரத்யேகமாக எதையும் செய்ய வேண்டாம். பிறருக்கு உதவி செய்வது போக நாமும் நன்றாக வாழ்ந்தால் அதுவே போதும். மனிதன் தன்னை இறைவன் நிலைக்கு உயர்த்த வேண்டும். குறைந்தபட்சம் மனிதனாக இருக்க வேண்டும். ஆனால் மிருகமாக மாறிவிடக்கூடாது. எவனொருவன் தன்னை மிருக நிலைக்கு தள்ளுகிறானோ அந்த ஜீவன் சிவன் ஆகாது. அவரவர் முடிந்த வகையிலே பிற உயிர்களை காக்க வேண்டும். அன்னதானம் செய்யலாம், கல்வி தானம் செய்யலாம், ஏழைப்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். இப்படி தர்மங்கள் செய்யலாம். அவரவர் சக்திக்கு உகந்தவாறு. யானைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவளம் சோறு அந்த யானைக்கு ஒரு கவளம் சோறு தான். ஆனால் அது கீழே சிந்தி விட்டால் அதை ஆயிரக்கணக்கான எறும்புகள் அந்த உணவை உண்ணும். அதுபோல செல்வந்தர்கள் தான் சம்பாதித்த பொருளை, செல்வங்களை சிறிதளவு மக்களுக்கு இருந்தால் எத்தனையோ பேர் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்கள் வாழ்த்துவார்கள். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்ப குட்டிகளாம் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவார்கள். இதுல இல்லற தர்மங்கள் என்று சில உண்டு. என்ன? தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவார்கள். அன்னையையும் தந்தையையும் அவர்களுடைய வயதான காலத்திலே அவர்களை அன்புடன் பராமரிக்க வேண்டும்.
அடுத்தபடியாக தன்னையே நம்பி வந்த மனைவியை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். தன் குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும். தான் ஒரு தொழில் ஸ்தாபனம் வைத்திருந்தால் தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிகளை சிரமம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். கல்வி சாலை என்றால் ஆசிரியர்கள் நல்ல முறையிலே கல்வி கற்றுத்தர வேண்டும். இப்படி அவரவர் கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தாலே இறைவனை நாம் அடைய முடியும். இறைவன் எங்கிருக்கிறான் என்று ஒரு அரசன் தனது மந்திரிகளிடம் கேட்டானாம். ஒருத்தர் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அங்கு இருக்கிறான், இங்கு இருக்கிறான் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அரசனுக்கு திருப்தியாகவில்லை. உடனே மந்திரியை அழைத்து, நாளை விடியற்காலைக்குள் தெய்வம் எங்கே இருக்கிறது என்று சரியாக நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை நாடு கடத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டார். மந்திரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வீட்டுக்கு வருகிறார். அவர் முகம் வாடி இருப்பதை அவருடைய பேத்தி ஒரு 10 வயது சிறுமி பார்த்து விட்டு, என்ன வாட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இறைவன் எங்கிருக்கிறான் என்று சரியாக சொல்லவிட்டால் இனி நாடு கடத்தி விடுவேன் என்று மன்னர் சொல்லி இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வளவுதானே, நாளைக்கு நானே அரசவைக்கு வருகிறேன், இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை அரசனுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று அந்த பெண் குழந்தை வருகிறது. நீங்கள் நேற்று என் தாத்தாவிடம் கேட்ட 3 கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுகிறேன். என்ன 3 கேள்விகள்? இறைவன் எங்கு இருக்கிறான்? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இறைவன் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறான்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் வேண்டும். உடனே அந்த சின்ன குழந்தை, இதை நான் செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னவென்றால், இன்னும் சில மணி நேரம் உங்களுடைய ராஜ தர்பாரிலே ராஜ அரியாசனத்தில் அரசனாக அரசியாக நான் அமர வேண்டும் என்று சொல்லுகிறார். அரசனுக்கோ ஆச்சரியம். இருந்தாலும் கேட்பது ஒரு குழந்தை. சரி என்று சொல்லி அந்த பெண் குழந்தையை சிம்மாசனத்தில் அமர வைத்து விடுகிறார். இப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறார், முதல் கேள்வி, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில். உடனே 4 வீரர்களை அழைத்து இவரை சிறையில் போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அரசனுக்கோ ஒரே பதட்டம். என்னது, என்னை சிறையில் போட சொல்கிறாயா? நான் இந்த நாட்டுக்கே அரசன், இப்போது நான் தான் அரசி, என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி இவரை சிறையில் அடைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவள் தானே அரசி, அவள் சொல் பேச்சை கேட்க வேண்டும் அல்லவா? உடனே வீரர்கள் அவரை சங்கிலியால் பிடித்து இழுத்துச் செல்ல முயற்சிக்கிறார்கள். நிறுத்துங்கள் என்று சொல்லி, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், இப்பொழுது
உங்களை கைதியாகவும் என்னை அரசியாகவும் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் உட்காரும் வரை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இல்லையே. இறைவன் எந்த நேரத்தில் எப்பொழுது எதை செய்வான் என்று கண்டுபிடிக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ள முடியாது. தெரிந்தால் மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. ஒவ்வொருவரும் எப்பொழுது பிறப்போம், எப்பொழுது இறப்போம் என்பது ரகசியம், தெய்வ ரகசியம். அந்த தெய்வ ரகசியம் தெரிந்துவிட்டால் இந்த மண்ணுலகிலே மனிதன் வாழ முடியுமா? நிம்மதியாக வாழ முடியுமா? ஆகவே சிலவற்றை ஒழித்தும் சிலவற்றை மறைத்தும் அவனுக்கான கடமைகளை, இறைவனுக்கான கடமைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அரசன் ஒத்துக்கொள்கிறான். சரி, அரசன் இப்பொழுது எங்கு, இறைவன் இப்பொழுது எங்கு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கேட்கும் பொழுது, ஒரு தீபத்தை எடுத்து வாருங்கள் என்று கேட்டு ஒரு தீபத்தை எடுத்து வருகிறார்கள். தீபத்தை ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். தீபத்தை ஏற்றி வைத்து விடுகிறார்கள். உடனே அரசனை அழைத்து, இந்த தீப ஒளி எந்த திசையை நோக்கி தெரிகிறது, எரிகிறது என்று கேட்கிறார். தீப ஒளி 8 திக்கும் பரவி கிடக்கிறது. தீபம் 8 திக்கும் பறந்து கிடக்கிறது, ஒளிர்ந்து இருக்கிறது என்று அரசன் சொல்லுகிறான். அதுபோல் இறைவன் 8 திக்கும் இருக்கிறான். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான், ஆணிலும் இருக்கிறான், பெண்ணிலும் இருக்கிறான், மண்ணிலும் இருக்கிறான், விண்ணிலும் இருக்கிறான், எங்கும் அவன் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகிறான். இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அரசன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்தது 3வது கேள்வி. இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்கிறார். ஒரு கோலையிலே வாளை எடுத்து வர சொல்லுகிறார். அரசனை அழைத்து, இந்த பாலை கடைந்தால் வெண்ணெய் வரும், உண்மைதானே? ஆமாம். வெண்ணெயை காய்ச்சினால் நெய் வரும், உண்மைதானே? உண்மைதான். இப்பொழுது காட்டுங்கள், வெண்ணெயும் நெய்யின் பாலிற்குள் எந்த இடத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார். பாலுக்குள்ளேயே வெண்ணெயும் இருக்கிறது, நெய்யும் இருக்கிறது. அதுபோல்தான் இறைவன் இருக்கிறான். பாலை கடைந்து பார்த்தால்தான் வெண்ணெய் எடுக்க முடியும். வெண்ணெயை உருக்கி பார்த்தால்தான் நெய் எடுக்க முடியும். அதே போல் மனிதன் தன் மனதை கடைந்து பார்த்தால்தான் இறைவனை நாம் காண முடியும். அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. தனக்கு முடிந்த, தனக்கு தெரிந்த வழிமுறைகளை அந்த தவநெறியில் முயற்சி செய்து இறைவனை பார்க்க வேண்டும். அல்லாமல் பாலுக்கில் வெண்ணெய் இல்லையா, நெய் இல்லையா இருக்கிறது, அதுபோல் இறைவனும் இருக்கிறான். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனை உணரத்தான் முடியும். பார்க்க முடியாது. சில பேர் பார்த்திருக்கிறார்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்லுவார்கள். சில பேர் இறைவனை நேருக்கு நேர் பார்த்திருக்கிறார்கள். அவன் இப்படித்தான் இருப்பான் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதை கேட்டு படித்து தெரிந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை, இறை நம்பிக்கை வேண்டும். நாம் நம் தாயை நம்ப வேண்டும்.
நம் தந்தையை நம்ப வேண்டும். அவர்கள்தான் நமக்கு தாய் தந்தை என்பதை நம்ப வேண்டும். அவர் தாய் என்பதை நான் எப்படி நம்புவது என்று எதிர்கேள்வி கேட்டால் எதுவும் செய்ய முடியாது. அதுபோல்தான் இறைவனும். ஒரு பசுமாட்டை அழைத்து வந்து, பசுமாடு உடலெங்கும் இரத்தம் இருக்கிறது, அந்த இரத்தம் தான் பாலாக நமக்கு வருகிறது. ஆனால் பசுமாட்டின் காம்பை பிடித்து கறந்தால்தான் பால் வரும். கொம்பை பிடித்து கறந்தால் வருமா? வராது. அதுபோல் இறைவன் இருக்கும் இடம் கோயில். எப்படி பசுமாட்டின் காம்பில் கை வைத்தால் தான் பால் வருமோ, அதுபோல் கோயில் சென்றால் மட்டுமே, கோயிலுக்கு சென்றால் மட்டுமே இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இறைவன். இது உண்மைதான். இருந்தாலும் கண்டனவெல்லாம் மோன வெளியதாகும் கருதி அஞ்சலி செய்வோம் என்று சொன்னதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று கோவிலை வலம் வந்து மூலஸ்தானத்திலே சென்று இறைவனை கண்ணார கண்டு மனதார வணங்கினால்தான் அந்த இறை ஒளி நம் மீது வரும். எங்கும் இறைவன் இருக்கிறான் என்றால் எதற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. எது எது எங்கு எப்படி சென்றால் கிடைக்குமோ அங்கு நாம் செல்ல வேண்டும். அலுவலகத்துக்கு சென்றால் மட்டும்தான் நாம் அலுவலக பணி பார்க்க முடியும். வீட்டிலே அமர்ந்து கொண்டு அலுவலக பணி பார்க்க முடியுமா? அதற்கான வசதிகள் வந்து விட்டது, கம்ப்யூட்டர் வந்து விட்டது. இருந்தாலும் எல்லா பணிகளும் அதனால் செய்ய முடியுமா? அதுபோல்தான் இறைவன் இருக்கும் இடம் நாம் செல்ல வேண்டும். கண்ணதாசன் சொல்லுவார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே என்று பாடுவார். மனிதன் இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை விட்டுவிட்டு இல்லாத எங்கேயோ தேடிக்கொண்டிருந்தால் இறைவன் எப்படி பார்க்க முடியும்? ஓர் உயிர் முதல் கொண்டு 6 உயிர் வரை அவன் இருக்கிறான். இந்த சிவனை அவன் ஜீவனாக்குகிறான். சிவன், இந்த ஜீவன் தன்னுடைய தனக்கு விதிக்கப்பட்ட காலத்தை முடித்து விட்டால் அது சிவனாகிறது. இது சொல்லும் போது இது ஒரு தத்துவமாக தெரியும். எப்படி மனிதனாக பிறக்கப்பட்டவன் வாழ்ந்து முடிந்து இறுதியில் இறைவனோடு தான் கலக்கிறான், அந்த சிவனோடு தான் கலக்கிறான். வாழும் வரை ஜீவன், வாழ்ந்து முடித்து விட்டால் சிவன். அன்புள்ளங்களே, இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் நமக்கு தோன்றியவாறெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி பேசக்கூடாது. அரிசி நல்லபடியாக வெந்தால்தான் சாப்பாடு, சோறு. இல்லாவிட்டால் அது அரிசி தான். இந்த மனம் பக்குவப்பட்டால்தான், இந்த மனம் நல்லபடியாக சமைத்தால்தான், எப்படி அரிசி பக்குவப்பட்டால் சோறு கிடைக்கிறதோ அதுபோல் இந்த மனசு பக்குவப்பட்டால்தான் பக்தி கிடைக்கும். இந்த பக்தி பக்குவப்பட்டால்தான் இறைவன் நமக்கு கிடைப்பான். ஆக அன்புள்ளம் கொண்ட
பெரியோர்களே, தாய்மார்களே, இறைவனை தேடுங்கள். நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் 100 அடி எடுத்து வைப்பார். முதலில் கடவுளை நம்புங்கள். கடவுள் இருக்கிறான் என்று நம்புங்கள். மனசுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அனைத்தும் நீ என்று கடவுளிடம் அதை விட்டு விடுங்கள். நாம் எந்த தாய் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பதில்லை. அந்த தெய்வம்தான் தீர்மானிக்கிறது. அதுபோல் நமக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது இறைவன்தான் தீர்மானிக்கிறான். இறைவனை நம்புவோம். இறைவன் கோவிலுக்கு செல்வோம். இறை பணியை செய்வோம். அடியார்கள் சொன்ன திருமுறைகளை படிப்போம். திருநாள்வர்கள் சொன்ன திருமுறைகளை படிப்போம். அருணகிரியார் சொன்ன திருப்புகளை படிப்போம். வள்ளலார் சொன்ன திரு அருட்பாவை படிப்போம். எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள், உலகமெங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் வகுத்த வழியில் செல்வோம். சென்றால் இறைவனை நாம் காணலாம். இறைவனை நாம் கண்டுவிட்டால் நம் மனம் பக்குவப்பட்டு விடும். மனம் பக்குவப்பட்டு விட்டால் இறைவன் நம் வசமாவான். இறைவனை நாம் தேடி செல்வதற்கு முன் இறைவன் நம்மை தேடி வந்து விடுவான். எனவே அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆலயம் செல்வோம். ஆண்டவனை காண்போம். நல்ல காரியங்களை செய்வோம். நல்லவர்கள் பேச்சை கேட்போம். இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்போம். சொற்பொழிவு செய்பவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் என்றோ அதை கேட்கிறவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என்றோ அர்த்தம் அல்ல. உங்களுக்கு தெரிந்ததைத்தான் என்னை போன்ற சொற்பொழிவாளர்கள் சொல்லுகிறோம். தெரியாததை ஒன்றும் சொல்ல போவதில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லும் போது அது உங்களை போன்றவர்களை அந்த மனதை வழிப்படுத்தும், நெறிப்படும். எனவே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த உலக உயிர்களை நேசியுங்கள். இறைவனை நேசியுங்கள். எல்லோரையும் உங்களைப் போல அன்போடு நினையுங்கள். இறைவன் வாழ்க என்று சொல்லுங்கள். மனித குலம் வாழ்க என்று சொல்லுங்கள். அன்பே கடவுள், அன்பே சிவம் என்பதை உணருங்கள். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று கூறி வாய்ப்பு தந்த அருள் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி, இறைவன் திருவருள் இருந்தால் அவன் திருவருள் துணை கொண்டு மீண்டும் வருகிறேன். என்னால் முடிந்த சில நல்ல செய்திகளை சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் ஒன்றுதான். நாம் எல்லோரும் இறைவனின் குழந்தைகள். நாம் எல்லோரும் சிவனின் மைந்தர்கள். சிவ சிவ என்று சொல்லுவோம். இந்த ஜீவனை சிவனாக கடை தேற்றுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி
அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாலகிருஷ்ணன். ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க. நன்றி, முடிச்சுக்கலாம். நான் உங்க ஃபோன் லைன்ல வரேன். நன்றி நன்றி நன்றி.